செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழிலுக்கு முன்னேறணும். இது வரைக்கும் அதுக்கான வழிமுறை உங்களுக்கு சொல்லி கொடுக்கலையா? அதுதானே, அதை தாண்டி வேற ஒண்ணும் இல்லையே. அந்த 3 to 4 கொடுத்துருக்குறோம் இல்லையா, அதை கரெக்டா நீங்க பண்ணுங்க. 2 பேரும் பண்ணணும். இது ஒத்தமாட்டு வண்டி கிடையாது இல்லையா, நீங்க இல்லறவாதிக்கு தானே. அப்ப 2 பேரும் பண்ணணும். அப்பதான் மாட்டு வண்டி 2 மாடு இழுக்கிறதுக்கும் ஒத்த மாடு இழுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. இப்ப 2 பேரும் கரெக்டா குறைஞ்சபட்சம் அந்த ஒரு 40 நிமிஷத்தை கரெக்டா எடுத்துட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேரும் 40 நிமிஷம் 40ன்னா வச்சு 1.5 மணி நேரம் ஆயிரும் இல்லையா. அப்ப அது ஈஸியா இருக்கும். அதை நீங்க சரியா எடுத்துட்டு போகலைன்னா நமக்கு பின்னடைவுங்கிறது இயல்பா என்ன நடக்குதோ அதுதான் நடக்கும். சரியா? ஏன்னா இதுல இப்போ உங்களுக்கும் சரவணனுக்கும் இதுல பெரிய விரிவாக்கம் கொடுக்கணுங்கிறது இல்லையா. அந்த 3 to 4 சரியா. அந்த 45 நிமிஷம் கொடுத்துருப்பேன். 5 நிமிஷம் கொஞ்சம் அப்படி இப்படி நம்ம போறதுக்கு போயிடும். மீதி டயத்தை கரெக்டா கொண்டுட்டு போகணும்ல. அது கொண்டுட்டு போகல அப்படின்னு சொன்னா அது எப்படி சொல்றதுன்னா, நம்ம சொல்லி கொடுத்த கூட அதை ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு தொழிலை போதும் அப்படிங்கிற ஒரு இலக்கு வர்றது வரைக்கும் நம்ம அந்த இதை பின்பற்றி தான் ஆகணும். இதுக்கு மேல நம்ம இழுத்துட்டு போக முடியாத அந்த தொழில் அப்படின்னு சேர்றது வருது. அது வரைக்கும் நீங்க இந்த வேலையும் செஞ்சுதான் ஆகணும் 2 பேரும். நீங்க ஒரு 10 நாளைக்கு செஞ்சுட்டு பேசாம இருந்துட்டீங்கன்னா அது வேலை செய்யாது. அந்த 10 நாளைக்குன்னா என்ன வரும்? பர்சன்ட் கணக்கு தானே. உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, விகாச்சார கணக்கு தானே சொல்லியிருக்கிறேன். அப்ப நீ கேட்கறதும் தேடிக்கிட்டே போகணும் இல்லையா. அதை கூட்டிகிட்டே போகும்போதுதான் உனக்கு அதுவும் கூட்டிகிட்டே வரும். நீ அதை குறைச்சிட்டேன்னு வச்சுக்கைய, அது பர்சன்ட் கணக்கு வந்துடும் இல்லையா, விகாச்சார கணக்கு வந்துடும். அப்ப என்ன வரும்? அதாவது எப்படின்னா பொழப்பு போகும், பகுத்துக்கு சாப்பாடு, புரியுதா. நம்ம அந்த அன்னைக்கு தேவைக்கு என்னவோ அது மாத்திரம் தான் போய்கிட்டே இருக்கும். அதுல இருந்து நம்ம ஜம்ப் பண்ணணும், எகிரணும் அப்படின்னா கம்பல்சரியா நீங்க அதை 2 பேரும் பின்பற்றி தான் ஆகணும். சரியா? இது 1. 2ஆம் தரம் ஜோதி ரொம்ப முக்கியம். நமக்கு வீட்டுல ஜோதி ஏத்தி வச்சுட்டு தான் நம்ம இந்த பிரார்த்தனைகளவே பண்ணணும். நீங்க எப்படி சொல்றதுன்னா, பலமுறை நாங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் நடத்திட்டேன். ஜோதிக்கு முன்னாடி நம்ம வணங்கி உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணும் போது அது மிகப்பெரிய நமக்கு சக்சஸ் கொடுக்கும். ஆனா அதை நீங்க பெரிய அளவுல யாரும் அதான் இப்பதான் சொன்ன இல்லையா, இப்ப எப்படி யாகத்துல எப்படி நீங்க வஸ்துகளை அந்த உதாசனப்படுத்தினீங்களோ அது மாதிரிதான் வீட்டுல நீங்க செய்யக்கூடிய அந்த ஜோதிக்கும் அந்த உதாசனத்துல தான் நீங்க போறீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ வராத பக்தர்களுக்கு வேணா தெரியாது. இங்க நீங்க வந்துகிட்டு இருக்கிற பக்தர்களுக்கு பல விஷயங்கள் நம்ம பேசி இருக்கிறோம் இல்லையா, அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்காங்க இல்லையா. இப்போ ஒண்ணு இல்லை, உங்களுக்கு உதாரணம், அவங்க அந்த இடத்துல இருக்கிறதுனால தானே நாம அவங்க வீட்டுல ஒரு இதுக்காக நம்ம போகணுங்கிறது நம்ம இன்னைக்கு வரைஞ்சு கட்டிட்டு நிக்கிறோம். இது நம்மளுக்குள்ள இருந்து வர்றது கிடையாது. அவங்க அந்த இடத்துல அந்த தெய்வீக வழிபாட்ட அந்த ஜோதினா யாரு? ஆதிசக்தி. ஆதிசக்தியினுடைய வணக்கத்துக்கு நம்ம மரியாதை நம்மளை கொடுக்க வைக்கிறாங்க. நம்ம இங்க இருந்து அங்க போய் சாப்பிடுற சாப்பாடு நம்ம இங்க செஞ்சு சாப்பிட முடியாதா? நமக்கு மிஞ்சி அதிகமா செஞ்சு அவங்க கொடுத்துட போறாங்களா? அதே நிலையை நாமளும் உருவாக்கலாம். இப்ப அவங்கள தேடி நம்ம எப்படி போகணும்னு சொல்லி நம்ம தயாராகிறோமோ அதே நிலையை நம்மளை தேடி அவங்கள வர வைக்கிறதுக்கு நம்ம ஆகிறோம். ஆனா வருவாங்க, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. புரியுது நான் சொல்றது? சந்தேகமே கிடையாது. அப்போ அந்த இடத்த நம்ம பிடிக்கணும் இல்லையா. சொல்லி கொடுக்கறத மதிச்சு அதுக்கு சரியான முறையில அதை பின்பற்றி நாம அந்த
என்ன துதி பாடம் உங்களுக்கு கொடுத்துருக்குறோமோ அது ஒரு வாரத்து முறை எங்கிட்ட பாடு. அதாவது கரெக்டா வருதான்னு நான் பாக்குறேன். சும்மா சத்தமாவே பாடு, எல்லாருக்கும் கூட கேட்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. ஓம் நம சிவாய வாழ்க வாழ்க. ஓம் சச்சிதானந்தா வாழ்க வாழ்க. ஓம் சத்குருநாதரே வாழ்க வாழ்க. ஓம் குரு பகவானே வாழ்க வாழ்க. ஓம் சத்குரு பகவானே ஞானவல்லை திருவடிகளிலே சரணம் சரணம் சரணம். குருவே இத நீ வந்து அந்த 45 நிமிஷத்துல 108 முறை உச்சரிச்சுக்கிட்டே வா. 45 நிமிஷம் கரெக்டா உச்சரிச்சுன்னா 108 வந்துடும். அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறதே கிடையாது. அதுக்குதான் டைமே வச்சு கொடுக்குறோம் நாங்க. இத நீ இப்படியே சொல்லிட்டு வந்தீங்கன்னா இருக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த சொல்றோம் இல்லையா, அதுல கூட ஒன்னு விட்டுட்ட நீ. எப்படி ஆரம்பிக்கணும்னா, என் சாமி, என் தெய்வமே, என் குரு பகவானே. நீ குரு பகவான்ல இருந்து தான் வந்த. என் சாமி என் தெய்வத்தை மறந்துட்ட. அப்ப அது பிழை தானே. அப்ப இதை நீ சேர்த்துக்கிறணும். புரிஞ்சதா? என் சாமி, என் தெய்வமே, என் குரு பகவானே, என்னுள்ள இருந்து என்னை வழி நடத்து. சாமி குருபாதமே சரணம் 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 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓம் சச்சிதானந்தா அந்த மந்திரத்தை நீ கொண்டு வரணும். புரியுதா? அது ஓம் நமச்சிவாயா, அதுக்கப்புறம் தான் சச்சிதானந்தா கொண்டு வரணும். சடக்குன்னு சச்சிதானந்தா விட்டுட்டு நமச்சிவாயா விட்டுறக்கூடாது. புரிஞ்சுதானே சொல்றது? அப்ப இதை நீ கரெக்டா கொண்டு இதை கரெக்டா கொண்டு போங்க. இதை வந்து நீங்க அதுதான் பிழை வந்துருச்சுன்னா பிழைதான். அப்ப இத்தனை நாள் இப்படிதானே சொல்லிட்டு இருந்திருப்ப. புரியுதா என்ன சொல்றது? அப்ப இதெல்லாம் பார்த்துக்கோ. சரவண நீ இது மனசுல வச்சுக்கோ. கரெக்டா தெரியலன்னா கூட நோட்ல ஒரு இதுல எழுதி வச்சு கொஞ்சம் அது எப்படி ஸ்கூல்ல சொன்னது மாதிரி என்ன என்ன மனப்பாடம் என்ன ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களா? இதெல்லாம் இங்கிலீஷ் வார்த்தை. சரியா? பயிற்சி எடுங்க. சரியா? பயிற்சி எடுத்துட்டீங்கன்னா வந்துடும் இல்லையா? இப்ப நானே எழுதி வச்சுட்டா இருக்கேன். நான் சொல்ல எனக்கு அது தேவையில்லை, அதனால நான் படிக்கிறது இல்லை. உங்களுக்கு மாதிரி அந்த தேவை இருந்துச்சுன்னா நானும் படிப்பேன் இல்லையா? நான் உங்களை மாதிரி வேகமா படிச்சு நான் வாங்கிடுவேன். வாங்கணும்னு நினைச்சேன்னா கொடுத்தது நான் வந்து வியாபாரம் பண்ண மாட்டேன். உட்காந்துட்டு இனிமே என்னத்த போய் வாங்க. நானு ஏற்கனவே அவங்க கொடுத்து வச்சதவே நான் பொட்டிக்கடை போட்டு வியாபாரம் பண்ண முடியல. இன்னும் இதுக்கு மேல நான் கேட்டு வாங்குறது. புரிஞ்சதா? அப்ப நீங்க வாங்குற இடத்துல இருக்கிறீங்கன்னா அதை சொல்லி கொடுத்ததை கரெக்டா பண்ணுங்க. இப்ப இந்த அது எல்லாருக்கும் தெரியும்படி யாராவது ஒருத்தர் நல்லா படிங்க பார்ப்போம். இந்த பின்ன சொன்ன மந்திரத்தை எங்களுக்கு சரவணை ஏற்றி படி. ஏய், தப்பு பண்ணிட்டீங்களா? என் சாமி, என் தெய்வமே, என் குரு பகவானே. சரியா? என்னுள், எனக்குள் இல்லை, என்னுள். அந்த பொருளை கரெக்டா உச்சரி. என்னுள் இருந்து வழி நடத்துங்கள் குரு பகவானே. குரு பாதம் சரணம் சரணம் சரணம். ஓம் நமச்சிவாயா வாழ்க வாழ்க. ஓம் சச்சிதானந்தரே வாழ்க வாழ்க. ஓம் சர்க்குருநாதரே வாழ்க வாழ்க. ஓம் குரு பகவானே வாழ்க வாழ்க. சர்க்குரு பகவானே ஞானவல்லே திருவடிகளே சரணம் சரணம். இப்படி வரணும். புரிஞ்சதா? இது எல்லாருக்கும் நீ அங்க வந்து எல்லாருக்கும் கேட்கணும் மாதிரியே படிக்கணுங்கிறது இல்லை. உனக்குள்ளே படிச்சுட்டே போகலாம். ஆனா இதுல 1 2 நீங்க விட்டுட்டு தான் படிப்பீங்க. ஆனா அது திருப்பி திருப்பி நம்ம அதை இது பண்ணணும். அதுக்குதான் அந்த இது வந்துகிட்டே இருக்கணும். ஆமா, பண்ணணும். சரியா? ஏன்னா ரொம்பவும் நீட்டி கொடுத்தாலும் இதே நீங்க வந்து சரியா கொண்டு போக மாட்டீங்க. இன்னும் இதுக்குள்ள இன்னும் சேர்த்து கொடுத்தா எப்படி கொண்டு போவீங்க? குருபவான்ல வந்து 4 வரி தான் இல்லையா? அதுல வந்து 6 வரி தான். மொத்தத்திலே 10 தான். அதுவே நீங்க கொண்டுட்டு போறதுக்கு இவ்வளவு தடுமாறீங்க அப்படின்னா எப்படி? அப்புறம் எங்களுக்கு வந்து சரி வரல அப்படின்னா இது என்ன? நீங்க மேற்கு தொடர்ச்சி மலையை கட்டி இழுக்குவா சொல்றவங்களா? இது இழுத்தாத்தான் அவங்களுக்கு வரும் அங்க இருந்து அப்படின்னு சொல்றோமா? கொஞ்சம் அந்த டைம் நம்ம தூக்கத்தை கொஞ்சம் தியாகம் பண்ணணும். ஏன்னா 3 to 4ங்கிறது வந்து கடினமான ஒரு நேரம். சரியா? அந்த தூக்கத்தை அந்த ஒரு 1 மணி நேரம் நம்ம தியாகம் பண்ணி தான் ஆகணும்.
சரியா? அதுக்குத்தான் 3/4 கொடுக்குறோம். நீங்க அப்படி இப்படி திரும்பி